அரசின் இயக்குனர் பொது சுகாதாரம் நோய் தடுப்புத்துறை அவர்களின் ஆணையின்படியும் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் கரூர் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒவ்வொரு பள்ளிகளிலும் டெங்கு எதிர்ப்பு தினம் அனுசரிப்பதற்காக உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி இன்று தாந்தோணி வட்டாரம் உப்படமங்கலம் வட்டாரத்திற்குட்பட்ட வெள்ளியணை அரசு ஆரம்ப சுகாதாரத்திற்குட்பட்ட வெள்ளியணை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இன்று டெங்கு எதிர்ப்பு தினம் கொண்டாடப்பட்டது. அதில் சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர்கள், பள்ளி மாணவர்கள் ஆகியோர்களுக்கு டெங்கு சம்பந்தமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கொசு என்பது நல்ல தண்ணீர் வளரக்கூடியது. இந்த கொசு ஏற்படுத்தக்கூடிய கொசுவின் பெயர் ஏடிஸ் என்பதாகும். இது பகல் நேரங்களில் மட்டும் கடிக்கும். இதை நம்ம வளராமல் தடுப்பதற்கு நம் வீட்டில் உள்ள அனைத்து நீர் உள்ள கலங்கள் அனைத்தையும் மூடி வைக்க வேண்டும். வாரம் ஒரு முறை ப்ளீச்சிங் பவுடர் மற்றும் அந்த நார் வைத்து சுத்தம் செய்து கழுவி வைக்க வேண்டும். மாணவர்களுக்கு உறுதிமொழி கூறி இந்த முகாம் ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். அவர்களுக்கும் மற்றும் சுகாதார ஆய்வாளருக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிம்பிளா முடிச்சுக்கலாம். இப்ப எப்படி எதுக்காண்டி வந்திருக்கு அப்படின்னா, டெங்கு காய்ச்சல் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? டெங்கு காய்ச்சல் எப்படி பரவுது? அது என்ன கொசுன்னு யாருக்காவது தெரியுமா? அவ்வளவுதான். நாங்க சொல்ல வந்தது எல்லாமே நீங்க சொல்லிட்டீங்க. அப்ப எல்லாமே உங்களுக்கு தெரியும். நாங்க பேச வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லிட்டு போயிரு. அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப காய்ச்சல்னாவே எல்லாமே ஒரு வகையான காய்ச்சல் கொசு மூலியமா பரவிட்டு இருக்கு. இந்த காய்ச்சலை ஏன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றோம் அப்படின்னா, இது இந்த கொசுவை நாங்க மட்டும் ஒழிக்க முடியாது, நீங்க மட்டும் ஒழிக்க முடியாது. எல்லாரும் சேர்ந்தா மட்டும்தான் இந்த கொசுவை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், கட்டுப்படுத்த முடியும். அதனாலதான் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் உங்களுக்கு நாங்க சொல்ல வந்திருக்கோம். வீட்டுல எல்லாருமே வீட்டுல போய் காலையில குளிச்சுட்டு வருவீங்க. குளிக்கும் போது யாராவது தொட்டியில புழு பார்த்திருக்கீங்களா? அப்ப அந்த தொட்டியை உங்க வீட்டுல இருக்க தொட்டிய வாரத்துல ஒரு தடவை நீங்க சுத்தம் செய்யாம இருந்த காரணத்தினாலதான் இந்த புழு அங்க வளர்ந்துகிட்டு இருக்கு. நீங்க வாரத்துல ஒரு தடவை நீங்க தொட்டியை சின்ன தொட்டிலையோ மத்த சிமெண்ட் அந்த மாதிரி சம்புலையோ அந்த மாதிரி இருக்கிறதுல யாராவது பாத்தீங்க அப்படின்னா, நீங்க எதுவுமே பண்ண வேணாம். எல்லாமே நீங்க கூட சின்ன குழந்தைங்க, சரியா? அப்படின்னு நீங்க அம்மாட்ட சொல்லுங்க. ஏன் வாரத்துல ஒரு நாள் சொல்றோம் அப்படின்னா, கொசு முட்டையிட்டு அது பறக்குற ஸ்டேஜ், அந்த இடைப்பட்ட காலம் பார்த்தோம்னா 6 to 7 நாட்கள் ஆகும். அந்த ஒரு காரணத்தினாலதான் வாரத்துல ஒரு நாள் நீங்க கிளீன் பண்ணி அப்படின்னா, அதோட உணவு தேவைக்காண்டி தான் கடிக்குது. நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தை எடுக்கிறதுக்காண்டி அதோட உற்பத்தி, அது வாழ்றதுக்காண்டி தான் கடிக்குது. அப்படிங்கிறப்ப என்னோட உடம்புல ஏங்கிற உடம்புல கடிச்சு பிங்கிற உடம்புல போய் மறுபடியும் அங்க எடுக்கிறப்ப எனக்கு ஒரு 5 நிமிஷம் ஒரு சின்ன ஒரு உறுதிமொழி இருக்கு. உறுதிமொழி மட்டும் நீங்க அப்படியே உட்கார்ந்துக்கிட்டே சொல்றத மட்டும் திருப்பி சொல்லுங்க. சரிங்களா? எந்திரிக்கலாம் வேணாம், அப்படியே உட்கார்ந்துட்டு சார் சொல்லுவாரு, அதை நீங்க சுற்றுப்புறத்திலோ டயர், தேங்காய் சிரட்டைகள், உடைந்த குடங்கள், உபயோகமற்ற பிளாஸ்டிக் கப்புகள் போன்றவற்றை போட மாட்டேன். அவ்வாறு ஏதேனும் வீணான பொருட்கள் கிடைத்தாலும் அவற்றை உடனே அகற்றி விடுவேன். எனது வீட்டின் தண்ணீர் சேமித்து வைக்கும் குடங்கள், ட்ரம்முகள், சிமெண்ட் தொட்டிகள் ஆகியவற்றை கொசு புகாத வண்ணம் மூடி வைப்பேன். வாரம் ஒரு முறை நான் முழு ஒத்துழைப்பு தருவேன் என்று